அம்மாவுக்கு நல்ல பழம் பிடிக்கும், அப்படி என் பொண்டாட்டிக்கும் பிடிக்கும். போய் அம்மா பாப்பா. அம்மா 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 எங்க அம்மாவுக்கு அம்மா பிச்சைக்காரன் தொல்லை தாங்க. ஐயோ மகனே, ஐயோ அம்மா என்ன போய் பிச்சைக்காரன் சொல்லிட்டு சாரிடா தங்க மயிலே. குடு 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 வெயிட். உங்களுக்கு பிடிக்கும் சொன்னீல்ல, இதான் வாங்கிட்டேன். ஆமா சாமி, இவ்வளவு வெயிட்ட தூக்கிக்கிட்டு வந்தீங்க. உனக்கு பிடிக்கும்ல, உனக்கு பிடிக்கும், என் பொண்டாட்டி பிடிக்கும். நல்ல கனி நல்ல கனி. மாசாமி நல்லா இருக்கியா? நல்லா இருக்குமா? பொண்டாட்டிக்கு பிடிக்கும்னு சொல்லு, எனக்கு பிடிக்கும்னா வாங்கிட்டு உட்கார். சரிம்மா. இன்னும் நேரமும் வந்துட்ட, வண்டிக்கு போல. ஆமா, ஒரே மாலை. சரி சரி, வீட்டுக்கு வரலான்னு அம்மா வீட்டுக்கு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு வந்தேன். அப்படியா? யாடியே கண்ணே, திரௌபதி எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்க? துணியை எடுத்துட்டு வந்தேன், பையனை பார்த்த ஆர்வத்துல கீழே போட்டேன், எடுத்து வை சாமி. உன் மச்சான்தார் வந்திருக்கிறாரு பாரு. இருபதுக்கு வந்தாரு. வண்டிக்கு மழையா இருக்குன்ட்டு வண்டிக்கு போகாம வந்துட்டாரு. கொடுத்தீங்களா மச்சானுக்கு? நீ தான் எடுத்து கொண்டு வந்து கொடுக்கணும். எல்லாம் நீ குடு நீ குடு, நீ கீழே போட்டு எடுத்து நீ வைங்கிறீங்க, தண்ணி மோது நீ குடுங்கிறீங்க. என் பையன் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த ஆனந்தத்துல மெய் மறந்து போயிட்டேன். கண்ணு குடிங்க. அப்படியே அந்த துணியை எடுத்துட்டு போ சாமி, தண்ணி குடியாக்கும். துணி எடுத்துட்டு போமா. இருக்கிற வேலை பத்தாதுன்னு எக்ஸ்ட்ரா வேற வேலை வைங்க. ஒரு வேலை சொல்லிடக்கூடாது, மொனம்னு மொனவிக்கிட்டே வேலை பார்ப்பாளுங்க. என் பையனை பார்த்தா சந்தோஷத்துல கையும் ஓடல காலும் ஓடல. சொல்லு சாமி, என்ன சமைக்கட்டும்? சிக்கன் மட்டன் எதுவும் இருக்கா? இனிமே தான் சாமி எடுக்கணும். என்னம்மா உன் நீ பையன் வந்தவே பாக்குறதுக்காக இவ்வளவு தூரம் வந்தீங்க? என்னம்மா எனக்கே செய்யற கண்ணு, ஆடி மாசமா இருந்தாலும் ஒரு சைடு ஒதுக்கி வச்சுட்டு உனக்காக செய்யற கண்ணு. வா இப்படி பக்கத்துல உட்காரு. ஏன் 4 கிலோமீட்டர் தள்ளி உட்காந்துக்கிறேன்? அம்மா இவ்வளவு பாசமா? ஆமா சாமி, என் புள்ள வந்திருக்கிற. அப்புறம் எப்படி யாரு இது பாட்டு தூங்கிட்டு இருக்கு? உன் தங்கச்சி புள்ள இங்கே வந்திருக்கியா? ஆமா என்ன கண்ணு, மாமியார் வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்துருக்கியா? ஆடி மாசம் சொல்லிட்டு. ஓ சூப்பர், சும்மா அடிக்கடி வந்தா நல்லா இருக்காருமா? அதான் நல்லா இருக்காரு, நீயே சொல்லி வச்சிருமா. இல்ல கண்ணு, ஆடி மாசம்ன்றதுனால எத்தனை நாளைக்கு எப்படி மாமியார் வீட்டுக்கு போயிட்டு உடனே போயிட்டு திரும்பி வர்றது என்ன பழக்கம்? இன்னுமா தூங்கிட்டு இருக்க? மணி பாரு, எழுப்புடுப்பா, எழுப்பு, மாமியார் வீட்டுக்கு அனுப்புமா. என்ன பண்ணீங்க? எனக்கு கொஞ்சம் பேச விட்றா, என் டைலாக் அப்புறம் மறந்து போயிடும். நீ ஏன் நைன்னு பேசிக்கிட்டு இருக்கிற? நம்மதான் சாமி பாக்கணும். என்னமா பாக்குற? 7-8 கழுத வயசு ஆயிடுச்சு, போய் மாமியார் வீட்டுக்கு போய் இருக்க வேண்டாமா? அந்த கூறுகிட்ட மனசாவுக்கு அறிவுன்றதே இல்ல. 4 பிள்ளைய பத்துட்டா இப்போ ஆடி அம்மா வீட்டுக்கு அமுச்சு விட்டுருக்குறா. என்னத்த சொல்றது? விடுசாமி, நம்ம பிள்ளைதானா, இருக்கட்டும். நல்லா செல்லங்க கொடுங்க. என்ன லாரி டயர்ல மாத்தணும்னு சொன்னீங்க? ஆமா, டயர் மாத்திட்டு ஒரே வண்டி வேற வண்டி வாங்கணும். தெரியல, இது எடுத்து 6 மாசம் கூட இல்ல, அதுக்குள்ள வேற வண்டி. ஆமா, என்னமா பண்றது? கடவுளே, இன்னைக்குன்னு பார்த்து நகை நட்டெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டேனே. இந்த நகையை பார்த்தா இவனுக்கு கண்ணு வேற ஒருத்துமே. சரி, ஏதாவது சொல்லி சமாளிப்போம். சரி கண்ணு, நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டேன், போயிட்டு அப்புறம் கழுத்துல நகையெல்லாம் போட்டுருக்கேன். அதுதான் கண்ணு, ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டேன் கண்ணு. நான் போட்ட நேரமா இருந்ததுல உன் கண்ணு வேற ஒருத்திருச்சு. சரி இரு சொல்றேன், சாப்பிடுவா. ஏமா சின்ன மருமகளே திரௌபதி, உங்களை கூப்பிட்டே சடைஞ்சு போகணும். மச்சான் வந்திருக்கிறாரு, பார்த்து கவனிமா. நான் ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துடுறேன், சரியா? பார்த்து என்ன தண்ணி குடிச்சிங்களா, சாப்பிடுறீங்களா? சாப்பிடலாம். நெல்லுக்கு போட்டு வர பழைய சாப்பாடு தான் இருக்குது, போதுங்களா? என்ன பழைய சாப்பாடா? அப்புறம் என்ன என் வீட்டுக்கு வந்து எனக்கே பழைய சாப்பாடா? நான் என்ன பிச்சைக்காரனா? பின்ன நீங்க லட்சக்காரனா? என் புருஷன் எப்படி ஃபாரின்ல போய் படிச்சு கிடிச்சு நல்லா ஒரு வேலை வெட்டி செய்யறாரு. இவர் ஆட்டோ ஓட்டுறதுக்கு பழைய சோறு பத்தாதாமா? இழுத்துட்டு ஓடி வந்த கழுத உனக்கு இந்த வாயா? என் புள்ள ஆட்டோ ஓட்டி கார் ஓட்டி இப்ப லாரி ஓட்டுற அளவு வளர்ந்துருக்கிறான். இவன் படிப்படியா முன்னேறி வச்சிருக்கிறோம். உன் புருஷனா இருந்தாலும் நான் தான் கண்டு படிக்க வச்சிருக்கேன். அவன் ஐடி கம்பெனில வேலைக்கு அமைச்சிருக்கேன். நான் பார்த்து வளர்த்த புள்ள. என்னமோ நீ இழுத்துட்டு வந்து ஓடி வந்துட்டு இவ்வளவு பகுமானம் காட்டுற. நான் இழுத்துட்டு ஒடியாந்தனோ இல்ல நடந்து வந்தனோ அதெல்லாம் நீங்க பேசாதீங்க, புரியுதா? நான் என் புருஷன் லட்சக்காரன் தான், என் புருஷன் பணக்காரன் தான், புரியுதுங்களா? என் புருஷனுக்கு சுட சுட சாப்பாடாக்கி என்னால போட முடியும், உங்க மகனுக்கு என்னால போட்டு இருக்க முடியாது, புரியுதா? வேணும்னா நீங்க போடுங்க, அவளை போட சொல்லுங்க. பாருங்க, நான் போய் ஹேர் ஸ்ட்ரைட்டிங் பண்ணணும். இங்க பாருங்க மண்டை எப்படி இருக்குன்னு.
சரி விடு கண்ணு, நான் அம்மா ஆடுறது பச்சிக்குதுமா பச்சிக்குது. சரி விடா, நான் இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கே போல, போய் நகையெல்லாம் கழட்டி வச்சுக்கலாம். சி, ஆசைக்கு ஒரு நாள் வெளியே ஃபங்க்ஷனுக்கு போறப்ப நகை நட்டு போட்டு போக முடியல. யாரு கண்ணு உறுத்துச்சோ வந்துட்டான், அடுத்த லாரிக்கு வேணும்னு கேப்பா. ஐயோ கழட்டி வச்சிடலாம், இதையும் கழட்டிடலாம். ஒண்ணு போட முடியலம்மா. வச்சாச்சு. நகை நட்டு போடும் போதுதான் யாருக்காவது கண்ணு வச்சு குக்கர் விசில் வருது. எத்தனை விசிலுமா தெரியல. விசில் வச்சுல அடக்குவியா? அட லூசு, விசில் வந்தா விடணும். அப்படியே வச்சு அமுக்குற. பிரியாணி எதுவும் செஞ்சிருப்பாளுங்க போல இருக்க குக்கர்ல. இரு மறுபடியும் பாத்தியா விசில் வரப்பெல்லாம் இன்னும் விளையாடுறியாடி குக்கர் விசில வச்சு. இங்க வா, என்ன குக்கர் விசில் வச்சு விளையாடுற? அது நல்லா இருக்கு. காலேஜ் போற வயசாவது இன்னும் குக்கர் விசில் வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கிற. வெடிச்சிட போகுது குக்கரு. ஐயோ கடவுளே, இவளுகளெல்லாம் வச்சுக்கிட்டு. ஏம்மா சொல்லு சாமி, குக்கர்ல பிரியாணி வச்சுட்டேன். பிரியாணியா? ஆமா, எனக்கே ஞாபகம் இல்ல. நான் காலையில கறி வாங்கி சமைக்க சொன்னேன். விசில வந்ததுதான் ஞாபகமே வந்துச்சு. கரெக்டா தான் வந்திருக்கிற. பிரியாணி சாப்பிட்டு போகலாம். என்ன பிரியாணிமா? சிக்கன். என்ன கண்ணு பண்றது, மட்டன் எடுக்க வருமானம் கம்மியாயிடுச்சு. சிக்கன் தான் எடுக்கணும். ஆடி மாசம் சொல்லிட்டு கறி மீனே வாங்குறதில்ல சாமி. இன்னைக்கு புதன்கிழமைன்னு ஆசையா கேட்டாளுங்கன்னு சிக்கன் வாங்கிட்டு வர சொன்னேன். அதுதான் சமைச்சு வச்சுட்டாளுங்க போல இருக்குது. சரி என்ன பண்றது, அது கூட நான் இந்த ஆடி வேலி முடிச்சுட்டு அப்புறமா ஏதாவது செஞ்சுக்கலாம். சரிம்மா. எப்ப வண்டிக்கு போவ அடுத்து? போயிருவோம்மா. அவர் ஏன் எப்ப போவீங்கன்னு ஏடி என் பிள்ளைகிட்ட பேசினா உனக்கு என்னடி? அவன் மச்சினச்சி பேசிக்க கண்ணு, நான் வரேன். துணியை காய போட சொல்லி போறேன். தெரியல. சொல்லுங்க மச்சான், என்ன வேலையில எப்படி போகுது? வேலையில நல்லா போயிட்டு. நான் போன மாசம் கேட்டனே மெட்டி புதுசா வாங்கி கொடுங்க, நீங்க என்ன இன்னும் அதை பத்தி பேசவே இல்லை. அது வந்து டைம் கிடைக்கல, அதுக்கு இன்னும் டைம் வாங்கிட்டேன். இதைத்தான் சொல்றீங்க. சொல்லிருந்தேன்னா இந்நேரம் பணமாச்சும் அனுப்பி விட்டு இருப்பாரு. நீங்க எதுவுமே பண்ணலப்பா. ஒருத்தர் நல்லா வாங்கிடுவான். வாங்க மச்சான், நான் உங்க அம்மா இருக்கிற மட்டும் நான் என்ன நேரம் தான் உங்க மேல பாசம் இல்லாத மாதிரி எப்படிதான் உங்களுக்கு நான் வெறுத்து என்ன கையில இருக்கிற என்ன நீங்களும் இப்படி வெக்கப்படுவாங்கம்மா. அம்மா இல்லாதப்பதான் நான் அப்படி பேசுறேன். உங்க அம்மா இருக்கும்போது நான் என்ன சொல்றேன்? ஐயோ அதெல்லாம் தப்புமா, தப்பு தப்பு தப்பு. ஏய் என்ன பண்ற? ஒண்ணும் பண்ணல. உங்களுக்கு இதெல்லாம் தப்புமா, தப்பு தப்பு தப்பு. டோன்ட் டச். தப்பு தப்பு தப்பு. அப்படியே ரஜினியாவே மாறிடுவாரு இவரு. நல்லா ரஜினிதாம்மா. எங்க அக்காவும் இல்ல, உங்க அம்மாவும் இல்ல. சூப்பர். துக்கமா இருக்க வீட்ல தும்பல எடுத்து போங்க. குதுகலமா இருக்க வீட்ல கும்மி எடுத்துட்டு போயிருவீங்க. சொல்லுங்க. குதுகலமா அப்படி சொல்ல, நீங்க சொல்லுங்க. ஒரு டயலாக் கூட சொல்லல. குதுகலமா இருக்க வீட்ல கும்மி எடுத்துட்டு போறாருன்னு சொல்ல மாட்டீங்க. அச்சி ஒரு டயலாக் கூட சொல்ல தெரியல உங்களுக்கு. குதுகலமா இருக்கிற வீட்ல கும்மி எடுத்துட்டு போயிருவேன் சொல்றது மாதிரி சொல்லுவீங்க. எனக்கு சொல்ல தெரியல, எனக்கெல்லாம் சொல்ல தெரியும். சரி, எப்ப கொலுசு எடுத்து தருவீங்க, எப்ப மெட்டி மாத்தி தருவீங்க? தாரா எடுத்து தர. ஏன் அவசரப்படுற? அம்மா இருக்காங்களா? அம்மா காதுல எடுத்து போறாங்க. ஏய் என்ன பண்ற? என்ன உங்களை பண்ணிட்டாங்க அப்படி? மழை வர மாதிரி இருக்குது. துணியெல்லாம் எடுத்து போட்டாங்க. நீங்களும் உங்க வேலை. ஏன் இந்த வேலை விட்டா உங்களுக்கு வேற வேலை கிடையாதா? நம்மளுக்கு இதாம தொழில. அவ்வளவு மோசமான இதா? நெல்லுங்க, உங்க பொண்டாட்டி எங்க வேலைக்கு போயிருக்கிறதா வரட்டும். இல்ல, நான் வெளியே போறப்ப ஏதோ கொலுசு மெட்டின்னு ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு. அது ஒண்ணு இல்லம்மா. என்னம்மா இதெல்லாம் நீங்க வேலை செய்யறீங்க? அது உங்க ரெண்டு மருமகள் இருக்காங்கல்ல, எதுக்குமா நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? என்ன கண்ணு பண்றது? துணி என்ன இதெல்லாம் வேலை செய்ய மாட்டீங்க? எல்லாம் எங்க அம்மாவே வேலை வாங்குறீங்க. என்ன கை தொட்டு பேசுறீங்க? என்ன எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறாங்க? பாவசாமி, அவளுகளும் என்னதான் பண்ணுவாளுங்க. என்னம்மா இது? இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி நடக்கலையா? நம்மளும் 4 வேலை பார்த்தா தானே கொஞ்சம் எங்க இருக்கலாம். ஓடி ஆடி வேலை பாக்குற வயசு தானே. இப்பவே என்ன ஓடி வீட்லயே இருக்கணும். இங்க பாருங்க, எங்க அம்மா எல்லாம் வேலை வாங்குறதுல விட மாட்டேன். என்ன அதுக்குதான் நீங்க இருக்கீங்கல்ல? என்ன என்ன அப்படி பாக்குற? இந்த அதிகாரம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க, உங்க பொண்டாட்டி கிட்ட சொல்லுங்க. என் புருஷனே ஒரு நாள் ஒரு பொழுது கூட என்னை இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்ய கால் பண்ணி டார்ச்சர் பண்ணது கிடையாது. நீ ஃப்ரீயா படுத்துக்குமா, பியூட்டி பார்லர் போனியா, ஹேர் ஸ்ட்ரைட்டிங் பண்ணியா அப்படின்னு 1000 புருஷன் சொல்லியிருக்க மாட்டா.
ஆமாமா பொறுத்து உன்னை பார்த்து பயப்படுறான் பயப்படுறாரா? சரி, ஆமா. கண்ணு, ஏதோ கொலுசு மெட்டீரியல் சவுண்ட் கேட்டுச்சு. அது வந்துமா கொளுத்து நல்லா இருக்கு அது கேட்டம்மா ஆமாமா நீ உன் பொண்டாட்டி கொலுசுல பாத்திருக்கியா? அது இல்லம்மா பார்த்துட்டாமா இருக்க பார்த்துட்டே இருக்கேன் நான் இல்லன்னு இல்லம்மா, இப்ப புதுசா இருக்குதா அதனாலதான் இவ்வளவு நெருக்கமா ஒட்டி ஒட்டி இல்லம்மா அது வந்துமா என்னடா இது? என்னம்மா நான் இப்படி பெத்த கேட்டு புள்ள நல்ல பேர் எடுத்து கொடுப்பேன் ஆத்தா அப்படி நினைக்காதாத்தா தள்ளி அப்படி உட்காரு. அது எப்படி இப்படி பேசுறீங்க? அவன் தள்ளி உட்காந்துனா நீ இவ்வளவு இடம் இருக்க பத்தியா உட்காரலாம்ல மாமா ஆ, எப்போ வந்தீங்க? இப்பதாம்மா இப்பதான் வந்தேன் இப்பதான் வந்த மாதிரி தெரியலையே, ரொம்ப நேரமா உட்காந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. தெரிஞ்சுச்சா சரி விடு விடு சாப்பிட்டீங்களா? சாப்பிட்ட மாதிரிதான் என்ன சாப்பிட்டீங்க? ஒன்னும் சாப்பிடலாமா இனிமேல் தான் பிரியாணி இருக்கிறாங்களாமா பிரியாணி. அது யாருங்க சமைக்கிறது? காலையில இவா வந்து சமைச்சிட்டாலாமா. சரிங்க. சிக்கன் எடுத்துட்டு வந்து மறந்துட்டேன், அதை சமைச்சிட்டாலாமா. இப்ப போய் நீங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிறது சரி, அவளே என் புருஷனோட உட்காந்து பேசிட்டு இருக்கிறா. அவள்கிட்டே கேளு. உன் அங்க தங்கச்சி சரி, தானே. ஒரு மச்சனி கூட விட்டு வைக்க மாட்டேன். நீ எந்திரி முதல்ல. சீ, இந்த மூஞ்சிக்கு அலைகிறாங்க அப்படி. கோடி அலையா. அவ பக்கத்துல உட்காந்து இருக்கணும். நான் வெளியில இருந்து முட்டு கேட்டேன். என்னன்னா கொலுசு மெட்டியில கேட்டு வாங்கி வச்சுக்கிறான். டேய், இது சரியில்லை. நான் வெளியே நின்னு ஒட்டு கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். என்னங்கத்தா என்னாச்சு? என்னன்னா கொலுசு மெட்டி கேட்கிறாடி அம்மா. அவன் புருஷன் கிட்ட கேட்காம இவன் புருஷன் கிட்ட இதெல்லாம் என்ன எனக்கு கேவலமா இருக்கு வெளியே சொல்றதுக்கு. என்ன நடக்குது? இல்ல புரியல. சொல்லுவா அது என் புள்ள இங்க நல்லா இருக்கு இவன் மூத்த மருமக கால காட்டுமா. இங்க பாருங்க, இவ கூட இன்னும் கொலுசு போடாம தான் இருக்கிறான். அவ ஆல்ரெடி கொலுசு வாங்கி கொடுத்தா அம்மா. அது வேணாலும் வேணாமா. தண்டை வேணுமாமா. அப்படி பார்க்க நைட்டு சோத்துக்கு வீட்டுக்கு தான் வரணும், தெரியுதுல்ல? தெரியுதாங்க என்ன புது பழக்கமா ஏடா, இருக்கு? உன் பொண்டாட்டிக்கு வாங்கி போடுறா. பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி ஏதோ கேக்குற மாதிரி என்னடா சி, என் பிள்ளைதான் நீ ஏன்டா என் வயிற்றுல நேத்து ஒரு புடவை வாங்கி கேட்டேன் அத்தை. நேத்து ஒரு புடவை வாங்கி கேட்டேன். வாங்கிட்டு வந்தாரான்னு கேளுங்க. புடவை வாங்கி ஆமாமா சொன்னா வாங்கி தரேன்டாங்க நான் வாங்கி தரேன் பக்கத்துலதான் வாங்கண்டி. மாமா ஒரு வேலை இருக்குமா நான் கண்டிப்பா நான் வாங்கி தரேன் உனக்கு இல்லாம தெரியல சொல்லி பார்க்கலாம் உனக்கு இல்லாம நான் கண்டிப்பா வாங்கி தரேன் கொஞ்சம் வேலையெல்லாம் வேண்டாம். இப்ப எதுக்கு இங்க பாரு, நெக்லஸை பத்தி பேசுறீங்க? பலாப்பழம் வாங்கிட்டு வந்திருக்கிறான். என்னமோ ஒரு யாரு? உலகத்துல கிடைக்காத பலாப்பழம். உனக்கு அம்மாவுக்கு இதை நம்பணும். என்ன உங்களுக்கு அவ்வளவு என்ன அவ்வளவு இது உங்களுக்கு? சரி சாமி, அப்ப பேசிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சாப்பாடு கொடு சாமி, பசியில அதை பாரு. யாரும் உங்களுக்கு சாப்பாடு தரல. என்னதான் போனாலும் இதுக்கு பொண்டாட்டிட்டு தான் வரணும், புரியுதா? ஏய், என்னடா வாங்கிட்டு வந்த? இருடி. மாமா, எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? அதாம்மா இப்ப இல்ல போலாம் இப்ப எனக்கு என்னதான் வாங்கிட்டு வந்தீங்க? என்ன சொல்லா உனக்கு வாங்கி வந்திருக்கேன் எனக்கு பிடிச்சது. ஐயோ, நீங்க நல்லா இருக்கா என் மூத்த மருமகளும் கொஞ்சிக்கிறாங்க. சரி சரி, ரெண்டு பேரும் அவசியம் உங்க ரூம்குள்ள வச்சுக்கோங்க, போங்க. சரிங்க, இருங்க, நான் சாப்பாடு போய் பாத்தியம்மா சாப்பாடு கொடுத்துறேன் சோறுனா அலைஞ்சிவிய. ஆமாம்மா ரொம்ப பசிக்குது என்ன பண்றது சரி, இது நீ பண்றது தப்புதான், எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்னமா தப்பு பண்ணிட்டு என்னடி உனக்கு விளையாடவே தெரியல கோடி போடி, இந்த விளையாட்டு போர் அடிக்குது. வாடி மாமா வந்திருக்காரு, வா அவர் கூட போய் விளையாடுவா. சொல்லப்பா ஆயா எங்க லாரி ஓட்டு போலியா? ஆமா அந்த லாரி கல்லே ஒரு நாள் கூட காமிச்சதில்ல. பேச்சுக்குதான் லாரி ஓட்டு லாரியே தமிழ். ஏண்டி என் புள்ள இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல எல்லாம் செலிபிரிட்டி லாரி மில்லியன் கணக்குல வாங்கி வச்சு லாரி கண்ணுல கூட பார்க்கவே நீ பாக்கலன்னா அதுக்கு அவன் என்னடி பண்ணுவான்? சொல்லுங்க ஏய் அது 1000 ரூபாய் இருக்கு. அது செலவு வச்சு செலவு வச்சு வந்ததும் புடிக்கிட்டீங்களா? செலவுக்கு பத்தி சரி, அது என்ன இருக்கட்டும். சமைச்சீங்க நாங்க பாத்தீங்க? விளையாண்டு இருக்கும்போது பார்த்தோம், ஏதோ பாகுபலி சிவனை தூக்கிட்டு வர மாதிரி எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்தீங்களா? அது என்ன? அது வந்து பெல்லாப்பழமா உங்களுக்கு தான் பலாப்பழம் அப்புறமா எப்படி நல்லா போயிட்டு இருக்கு அத்தை இல்ல. அத்தை உள்ள இருக்குமா? அப்புறம் செலபடியா எப்ப வந்தீங்க? நாங்க ஒரு வாரத்துக்கு மேலே வந்துட்டோம். நீங்க எப்ப வந்தீங்க? நான் இப்பதான் வந்திருக்கேன். ஐயோ, நீங்க வந்துட்டீங்க. அதனால ஒரு வாரத்துக்கு மேலே வந்துட்டோம். ஆடி ஆடி மாசம் வந்துச்சுன்னா அம்மா வந்துட்டாங்க, அவரு கூட நாங்களும் வந்துட்டோம். ஏன்
ஆடி மாசம்னா பிரிச்சு வைப்பாங்கடா. அததான் சொன்னேன். பந்தங்களா? ஏய், ஓ அப்படி நான் தான் சொன்னேன்ல, இவ பாட்டி அவ பாட்டி கூறு கட்டவா அங்க இருக்கிறவ. ஆடி மாசத்துக்குன்னு இப்ப அமுச்சு விட்டா. இன்னமும் இது என்னடா அது குழந்தை பிறந்து இவளுக்கே கல்யாணம் ஆகிற வயசாகி போச்சு. இப்ப ஆடி மாசத்துக்கு இவங்க அம்மாவை தள்ளி காலேஜ் லீவு பாத்திய பாத்துட்டு போல. ஆடி மாசம் வேற கூழ் விட்டுருவாங்க. திருவிழா ஆடி 18 நல்லா வருது. அம்மன் கோயில்ல நெருப்பு நல்லா மெரிப்பாங்க. அதனால பாத்து போலான்னு வந்தோம். பார்த்தா நீங்க வந்திருக்கீங்க. சரி, செலவு காசு வேணும், காசு நீங்க எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கா. சாப்பிட்டீங்களா இல்லையா? இல்லையா, சோறு போட்டாங்க இல்லையா? போர்லயே. ஐயோ, அத்தை எங்க? உள்ள இருக்காங்க. அவன் இப்பதான் வந்திருக்கிறான். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். நாளைக்கு பேசி விளையாடுவீங்களா? போங்க உள்ள. நாளைக்கு கண்ணுல காமிப்பீங்க, காமிக்க மாட்டீங்க. வெளியதான் நிக்கிட்டு போய் பாரு. ஏய், என்ன போ. ஏய், மாமாவோட ஹெட்செட்டை எடுத்து கொடுடி, எனக்கு வேணும் மாமாவோட ஹெட்செட்டு. போடி, மாமாவோட ஹெட்செட் எனக்கு தான். எனக்கு தான் வேணும். ஐயோ, எனக்கு தான். ஏய், எனக்கு தான் வேணும். விடுறி. சண்டை போட்டு பிச்சிடாதீங்கடி. ஐயோ, யாராவது ஒரு ஆளை எடுத்துக்கோங்க. போங்க. ஏன் இப்படி அடிச்சுக்கிட்டு கிடக்குறீங்க? மாமாவோட ஹெட்செட் எனக்கு தான். ஐயா ஜாலி, மாமாவோட ஹெட்செட் எனக்கு தான். போடி. என்னம்மா 2 குட்டி பிச்சா அதை தான் குடிக்க போயிட்டாங்க. ஏன் நம்ம சொல்லுவேன்? உங்க அக்கா பிள்ளை தானே, அப்படிலாம் சொல்லாத கண்ணு. ஆமாப்பா. என்ன பிள்ளைங்களுக்கு ஒரு 500 செலவு கொடுத்துருக்குறேன். ஆமா, அதுக்கும் வந்துருச்சு உனக்கு. வருஷம் முள்ள சம்பாதிக்கிற குழந்தை புள்ள குட்டிகளுக்கு தானே சம்பாதிக்கிறீங்க. குழந்தை பிசாசு. அக்கா புள்ள அப்படி சொல்ல. ஆமா ஆமா, அக்கா புள்ள. தாய் மாமா நீ அப்புறம் நீ பார்க்காம வேற யாருதான் பாப்பா? ஆமா ஆமா பாப்பா. ஏங்க? ஆமா, உனக்கு என்னம்மா? அத்தை, கொஞ்சம் அந்த குழம்பு மட்டும் பாக்குறீங்களா? சரி, உன் புருஷன் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிறான். பாத்துக்கோ. என்னங்க வேலை எல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுதுமா. அப்புறம் வீட்டுக்கு வரதே கொஞ்சம் எங்க வேலை ஜாஸ்தி, மழை அடிக்குது, வெயில் அடிக்குது, என்ன பண்றது? முடியெல்லாம் வெட்டினா என்னங்க? அது டைம் கிடைக்க மாட்டேங்குது. அந்த ஸ்டைல் இந்த ஸ்டைல்ல இப்ப எத்தனை பேரை போறீங்க? சரி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலான்னு இருந்தேங்க. கேளுங்க. என்னன்னா, அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, வீட்டுக்கு பணம் அனுப்பணும். இங்க வேற சம்பளத்தரேன் அத்தையிலேயே கொடுத்துருக்கீங்க. சரி, உங்க ஜிபேல ஒரு 1000 ரூபாய் இருந்துச்சுன்னா வீட்டுக்கு அனுப்பி. அம்மா ரொம்ப காய்ச்சலா இருக்காங்க, பாவம், முடியல பாக்குறதுக்கு கூட. அப்படியாமா? வீட்டுல இருந்து போக முடியல என்னால. காலையில எந்திரிச்சு வேலைக்கு போயிடுவேன். சரி, சாயந்தரமா வீட்டுக்கு வர. வீட்டு வேலை அதுக்குள்ள அவ்வளவு வேலை இருக்குது. எல்லாத்தையும் பாக்குறதுக்கே நான் டயர்ட் ஆயிடுறேன். எங்க அம்மாவை கூட போய் என்னால பார்க்க முடியல. அனுப்பி அத்தை வர்றதுக்கு முன்னாடியே அனுப்பி போன எடுங்க முதல்ல. ஏன் உள்ளே அனுப்புங்கிறேன்ல. என்னங்க ஒரு பொண்டாட்டிக்கு பணம் அனுப்புறதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க? உனக்கு அனுப்புற இரு. அனுப்புங்க. ஓகே ஓகே ஓகே. காட்டுங்க. என்னடி வந்தது வராதுமா என் பிள்ளைகிட்ட? ஏண்டி எல்லாம் சுருட்டுக்கிற என் பிள்ளைகிட்ட? அத்தை, ஒரு பொண்டாட்டியே எனக்கு உரிமை இல்லையா? உனக்கு இல்லாத உரிமை இல்லம்மா. எப்பதான் வந்திருக்கிறேன், சோறு தண்ணி கூட கொடுக்கல. புருஷன் ஆடி மாசத்துல உனக்கு என்ன புருஷன்? சும்மா புருஷன் என் புருஷன் தாண்டி. இதுல உனக்கு என்ன கருத்தா இருக்கு? ஏண்டி என் புள்ள வந்து சோறு தண்ணி கூட என்ன கண்ணுல காட்டல. வந்ததுமே எல்லாம் சுருட்டுறீங்க. ஏங்கத்த, உங்க பேர பிள்ளைங்க வந்து சுருட்டிட்டு போனது உங்க கண்ணுக்கு தெரியல. ஒரு பொண்டாட்டி வந்து கேக்குறது உங்க கண்ணுக்கு தெரியல. தாய் மாமன்டி வாங்க குடுக்குறாண்டி. நீ ஏண்டி பொண்டாட்டி குடுக்க வேணாமா? நீங்க யார் என்ன கேக்குறீங்களோ எனக்கு தெரியாது. நீங்க கொலுசு மாத்திட்டாங்க நான் 1000 டைம் சொல்றேன். இங்க பாரு, அத்தை சொன்னப்ப கூட நான் நம்பவே இல்ல. நீ கொலுசு கேப்ப, ஏன் புருஷன் நான் சொல்றேன். உங்க நீங்க தானே சொன்னீங்க கொலுசு வந்துருச்சு, இந்த கொலுசு ஏண்டி போட்டுருக்கா, நான் வாங்கி தரேன், நீங்க தானே சொன்னீங்க. ஏய், என் புருஷன் கிட்ட கொலுசு கேட்கறதுக்கு நீ யாரு? சரி, விடு. என்ன சமாதானப்படுத்துற நீ மாமா? நீங்களா கொலுசு மாத்தி தரீங்க? எங்க 2 பேர் கேட்க நீ யாரு? ஆடி மாசமானாலும் ஆடி மாசமானாலும் என் புருஷன் தான். புரியுதா உனக்கு?
போ முதல்ல உள்ளுக்கு. சீ, ஒரு நல்லதுக்கே காலம் இல்ல. ஏமா என்னமாச்சு? பாருங்கத்தே, உங்க பையன் தான் சொன்னார் கொலுசு மாத்தி தரேன்னு. ஆள் ஆளுக்கு அவர்கிட்ட கொலுசு கேட்டதுக்கு கட்டுங்க. எனக்கு தெரியலையே, அவர் அப்ப மச்சான் தாலியை கட்டிக்கோங்கடி போடி உள்ள. ஏண்டி இருந்தாலும் உன் தங்கச்சி தானடி. என் தெருவுல தங்கச்சி போறவங்களா கேட்டா உன் தங்கச்சி தானே விட்டு கொடுக்க மாட்டேன். இது வரைக்கும் அவன் புருஷன் ஃபாரின்ல இருக்கறா. ஒரு பாரின் செண்டு கேட்டிருப்பான்னு கேட்டேன். மாலுக்கு கூப்பிட்டு போவ டிக்கெட் போட்டு விட்டுருக்கா. அது அவன் ஆமா. கேட்டு வாங்கிக்கிறீங்க. இவன் காசு அவன் தானே போட்டா. நீங்க போயிருக்கீங்க. டிக்கெட் போறியோ நீ இல்லையா அத்தை? ஏய். டிக்கெட் போடுறதுங்கிறது வேற விஷயம், கொலுசு மெட்டி கேக்குறது வேற விஷயம். நீ உங்களுக்கு காமெடி புரியுதா? தெரியா? என்னையே தொட்டு சும்மா போய் வாய் சண்டையே போடாது. ஏன் சும்மா வாயிலே பேசிக்கிட்டு இருந்தா என்னடி? ஏய், இல்ல. யாரு புருஷன் நிரூபிச்சு காட்டுங்கடி. என்ன பண்றீங்க? கிடையாது, ஒண்ணும் கிடையாது. போ எடுத்துட்டு போ உன் கொலுசை. உன் புருஷன்ல கால் பண்ணி கேளுடி. இல்ல, நீங்க என்னை தொட்டதுக்கு தொட்டு. அதுக்கு என் மேல கை வைப்பியா நீ? இல்ல கேக்குறேன், என் மேல கை வைப்பியா நீ? இல்ல கேக்குறேன். என்ன? இப்படி வாயாலே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்ன யாரு மண்டையும் உடையில என்னடி? என்ன நிலைமை என்ன? ஐயோ நீ எப்படி மெட்டி கேப்ப? எதை வேணாலும் மெட்டி கொலுசு மாதிரி அடிச்சுக்கிறியா? அடிச்சுக்காதீங்க நீ அத்தை, அடிச்சுக்காதீங்க அத்தை. அத்தை அடிச்சுக்காதீங்க அத்தை. அடிச்சுக்காதீங்க அத்தை. ஏமாமா நீ சரியா இருந்தா இத்தனை வேலை நடக்குமா? கீழே தள்ளிட்டாங்க. நீ ஏன் தக்க போற? அவங்க அக்கா தங்கச்சிக்கு அடிச்சுக்கிறதுக்கு நாளைக்கு கூடிக்குவாளுங்க. அடிச்சுக்காதீங்க அத்தை. எதுக்குங்க அத்தை அடிச்சுக்கிறீங்க சொல்லுங்க. ஏமாமா நீ தான் ஒரு மெட்டி தான் வாங்கி கொடுத்தீங்க. சொன்னேன். ஏங்க அத்தை, என்ன அட்டாச்சு உங்களுக்கு? அவன் புருஷன் வாங்கிட்டா. நீ சொல்லுங்க. பேசாதீங்க நீங்க. நீ பேசாதவர் கூட போ உள்ள. என் பேச்சா நீ? என் குடிசை குடி. எப்ப பாரு எல்லாம் என் குடிசை போங்க. எல்லாரும் நீங்க எல்லாரும் நல்லா பாருங்க இந்த வெள்ளைக்காரி மாதிரி. இன்னும் அடிச்சுக்கலையா? ஏங்க அத்தை அடிச்சுக்கிறீங்க? ஏமாமா என்ன மாமா ஆச்சு? ஏய், இது நோ டச். நோ என்ன மாமா ஒரு ஆமா, ஆமா, இங்க ஆமா. மட்டும்தான் no touch சொல்றது. அங்க மெட்டி வாங்கி அத்தை கொடுங்க. பாருங்க வாங்கி கொடுங்க. நான் என்னத்த வாங்கி கொடுக்குறது? என்னங்க அத்தை, ஆடி மாசம் வந்திருக்கு, கோவில் போலாம், மாமா கூப்பிடுங்க. சரி விடுங்க போ. இந்த வீட்டுல எனக்கு நிம்மதியே இல்ல, சந்தோஷம் இல்ல, எல்லாத்துக்கும் நீ போ. ஏய், மாமா விடுங்க, நான் இருக்கேன். நீ இருப்ப. நான் இருக்கேன். ஆமா, எதுக்கு ஆமா. நான் இருக்க உனக்கு சமைச்சு ஆமா, போட. ஆமா. அம்மா தாய் மாமனை போய் என்னமோ நான் இருக்கேன் நீ இருக்கிறன்ட்டு வெக்கமா இல்ல உனக்கு? அப்ப தாய் மாமனுக்கு தான் பொண்டாட்டி ஆகும். அடி, மானங்கெட்ட குடும்பமா இது. என்னப்பா பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏய், இங்க வாங்க மக்களே வாங்க. இதுக்கு மேல என்டர்டைன்மெண்ட் பண்ண முடியல. ஓகே மக்களே, இன்னைக்கு ஃபன்னா இருந்துச்சுக்கும் நாங்க நம்புறோம். முழுக்க முழுக்க உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக தான் இந்த காமெடி. ஓகே கேர்ள்ஸ் எல்லாம் வாங்க. சின்ன மருமக பெரிய மருமக கம் ஹியர். நீங்க எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு மேலுக்கு தான் நாங்க வளர முடியும். எங்க சேனல் எல்லாம் பார்த்துட்டு உங்களை மக்களை வந்து நாங்க சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் நாங்க இருக்கிறோம். இருமா, என் மூத்த பையன் அட்டுக்குமாரு, என் மூத்த மருமக பார்கவி. பார்கவியோட ஹஸ்பண்டா நாங்க இந்த வீடியோல காட்டுறோம். காமெடிக்காக தான் கேரக்டர், மற்றபடிலாம் எதுவும் இல்லை. இருந்தாலும் என் பையன் மாதிரி தான் இவனும். ஓகேவா? எப்படி இருந்துச்சு இன்னைக்கு உங்க ரெண்டு பேர்த்தோட சண்டை? பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. எல்லாம் டயர்டாகி போய் படுத்துட்டாளுங்க. சரி, மீன் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கிற bell button இதை விட click முக்கியமா பண்ணுங்க. எங்க மச்சாங்கிட்ட சொல்லி ஒரு நல்ல வெள்ளி கொலுசு வாங்கி கொடுத்தாங்க. நானே வாங்கி தரேன்டி. அப்பயே படிச்சுக்கிட்டேன். எல்லாம் நான் வாங்கி சரி, ஓகே மக்களே, அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிற வரை அதுல இருந்து விடைபெறுவது ஆல் இன் ஆல் அனுஷியா ஃபேமிலி. பை Bye பை. bye. பா, பிரியாணினா பிரியாணி தான். இப்போதான் வயிறு ஃபுல்லா நிம்மதியா சாப்பிட்டாச்சு. சே, காலையில இருந்து கஞ்சி குடிக்கிறப்ப இப்பதான் பிரியாணி நல்லா நிம்மதியா சாப்பிட்றேன். பா, மாமா ஆ, பிரியாணி நல்லா இருந்துச்சா? சே,
பிரியாணி தான் பிரியாணி தான், வீட்டு சாப்பாடு தான் வீட்டு சாப்பாடு தான். அடிச்சுக்க முடியாது அம்மா. நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேனே. கேம் இருங்கம்மா, கேம் இருங்கம்மா வரேன். இல்ல எங்க அம்மா சொல்லணும். வந்தேன் மீண்டும் நானே வந்தேன். அடிங்க வருவடி, நல்லா வருவ. ஏண்டி இப்படி பண்றீ? நான் உன்னை கூட பிறந்த என் தங்கச்சியா நினைச்சிருக்கிறேன். வந்தேன் மீண்டும் நானே வந்தேன்னு தோல்ல சாஞ்சிக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் நான் இப்படி ஏதாவது உனக்கு துரோகம் பண்றதுக்கு நினைச்சிருக்கேன்னா சொல்லு. உன்னை என் தங்கச்சியா தான் நான் பாக்குறேன். இதுல நீ அண்ணாவா தானே பாக்கணும். நீங்க தங்கச்சியா பார்த்தா எப்படி அண்ணாவா தான் பாக்கணும். மச்சான்டாரா தான் பார்க்க முடியும். மச்சான் சொல்லுங்க, எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? முதல்ல கையை என்ன நீ கை பிடிச்சிருக்க? இப்படி மாறி மாறி கை பிடிச்சிருக்கீங்க. எந்திரி ஃபர்ஸ்ட். எதுக்கு இப்படி பக்கத்துல நெருக்கமா வந்து உட்கார்ற? அவரே எப்பவாவது இருந்து வீட்டுக்கு வருவாரு. நான் கூட இன்னும் உட்காந்து தனியா பேசல. நீ பாட்டுக்கு உட்காந்து தனியா பேசிட்டு இருக்கிறீங்க. நான் சரி, பச்சை எங்க உங்க கிளி, போனீங்க? நீ வெட்டு கிளி, போட்டி என்னடி? போனீங்க. அக்கா போன் இருக்கு. எல்லாத்தையும் போனை கொடுத்தா அப்ப நான் என்னத்தை யூஸ் பண்றது? சரி போன் வந்து குழந்தை. சரி, இப்ப நான் உங்ககிட்ட இருந்து நான் என்னத்தை தான் எடுத்துக்கிறது? சரி தாலி கட்டுனது ஒண்ணுதான். வேற இந்த வீட்டுல எனக்கு என்னதான் சுதந்திரம் இருக்குது? உங்க கூட பேசுறதுக்கு கூட சுதந்திரம் இருக்குதா? சீ, இந்த வீட்லயே எப்பவுமே இப்படிதான். இவ்வளவு ஒரு பக்கம், இவ்வளவு ஒரு பக்கம். அஞ்சு என்ன கொடுமை சார்.